Hi friends, good evening. Notcher 6 ஓட மெயின் எக்ஸாம் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா நிறைய பேர் அட்டெண்ட் வந்திருப்பீங்க. இதோட prelims எக்ஸாம் போன மாசம் உங்களுக்கு நடந்தது. அதோட ரிசல்ட் உடனே ஒரு 17 டேஸ்ல உங்களுக்கு வந்துருச்சு. நிறைய பேர் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேக்குறாங்க, நிறைய பேர் கமெண்ட்லயும் கேட்டிருந்தாங்க. மெயின் எக்ஸாமோட क्वेश्चन பேப்பர் கொடுங்க, எக்ஸாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க, எவ்வளவு குவாலிஃபையிங் மார்க்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது, அதாவது பிரிலிம்ஸ் எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மெயின் எக்ஸாம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிலிம்ஸ் எக்ஸாம் யாரெல்லாம் ஐசியூல, ஓடில, வார்டுல, எமர்ஜென்சில ஒர்க் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் பிரிலிம்ஸ் எக்ஸாம் ரொம்ப ஈஸினே சொல்லலாம். இன் ஜென்ரலா வந்து வார்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியா தான் இருந்தது. ரொம்ப ஹார்டெல்லாம் சொல்ல முடியாது, மீடியம்னு சொல்லலாம். ஈஸி டு மீடியம்னு தான் சொல்லலாம். ஆனா அந்த மெயின் எக்ஸாம் இப்போ வந்து நம்ம क्वेश्चन பேப்பர் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஹார்டா இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா கொஸ்டின்ஸ் பெரும்பாலும் ஹை லெவல்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஜெனரலா எதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்டர்னிட்டில இருந்து கேட்டிருக்காங்க, பீடியாட்ரிக்ல இருந்து கேட்டிருக்காங்க, சைக்காட்ரில இருந்து கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரி, அதாவது ஜெனரல் சர்ஜரில இருந்து கேட்டிருக்காங்க, அப்புறம் அனஸ்தீசியால இருந்து கேக்குறாங்க. சோ இந்த 5 சப்ஜெக்ட்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. 100 கொஸ்டின்ஸ்மே ஹை லெவல் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸா இருந்தது. பெரும்பாலும் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருந்தது. சோ இதுக்கு வந்து குவாலிஃபையிங் மார்க்ஸ் யாரெல்லாம் வந்து ஜஸ்ட் குவாலிஃபையிங் மார்க்ஸ் எடுத்திருக்கீங்களோ, நெகட்டிவ் மார்க் இல்லாம யாரெல்லாம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் செலக்ஷன் ஆகிறதுக்கு இதுல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 100 கொஸ்டின்மே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அதை வந்து ரெடி பண்ணியாச்சு, ஆன்சர்ஸும் ரெடி பண்ணியிருக்கேன். சோ அடுத்தடுத்த வீடியோல மெயின் எக்ஸாம்ல ஹை லெவல் ஹை ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கறத வந்து உங்களுக்கு எந்தெந்த கண்டென்ட் அப்படின்னு சொன்னா அதை வந்து நீங்க அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதுக்காக அந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். சோ அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு 100 கொஸ்டின்மே மெயின் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து போட போறேன். யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ யாரெல்லாம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் மெயின் எக்ஸாம்ல எடுத்திருக்கீங்களோ, ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்திருக்கீங்களோ, குவாலிஃபையிங் மார்க்ஸ் இருந்தா மட்டும் தான் நீங்க செலக்ஷன் ஆக முடியும். போன டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபையிங் மார்க்ஸ் எடுக்காமே நிறைய பேர் வந்து, அதாவது ஒரு 1500 வேகன்சி அப்படின்னா 1000 பேர் தான் செலக்ட் பண்ற மாதிரி ஒரு கிரைடீரியா மீன்ஸ் ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா அவ்வளவு பேர் தான் குவாலிஃபையிங் மார்க்ஸே எடுத்திருக்காங்க, குவாலிஃபையே ஆகல அப்படிங்கறது தான் இதோட மீனிங். சோ யாரெல்லாம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் எடுத்திருக்கீங்களோ, ஏன்னா கொஸ்டின் அந்த அளவுக்கு டஃபா இருந்தது, யாரெல்லாம் எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு செலக்ஷன் ஆக சான்சஸ் இருக்கு. இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல வந்து நீங்க பிரிலிம்ஸ்ல எடுத்த மார்க்ஸ் வந்து ஆட் பண்ணவே மாட்டாங்க, அதுக்கு எதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த மெயின் எக்ஸாம்ல யாரெல்லாம் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் குவாலிஃபையிங் மார்க்ஸ் எடுத்திருக்கீங்களோ அவங்கலாம் செலக்ஷன் ஆக சான்சஸ் இருக்கு. அடுத்தடுத்த வீடியோல இந்த 100 கொஸ்டின்ஸும் எந்த கண்டென்ட்ல இருந்து வந்தது, எக்ஸாக்ட்லி என்ன மீனிங் அப்படிங்கறத வந்து 100 கொஸ்டின்ஸையும் நான் வந்து போடுறேன். யாருக்கெல்லாம் வேணுங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஜாயின் பண்ணாம வாட்ஸ்அப் பண்ணாதீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.